நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அதற்கு அரசுக்கு இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல தொழிற்பயிற்சி மையங்கள் பல இடங்களிலே புதிதாக கோடிக்கணக்கிலே செலவு செய்து அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நான் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். அதேபோல அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் போல ஆண் பிள்ளைகளுக்கும் உயர்கல்விக்கு சென்றால் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக நான் இந்த நேரத்தில் பார்க்கின்றேன். அதேபோல சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக பல்வேறு விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கின்றோம். ஆனால் இன்னும் கடலோர சுற்றுலா மையங்கள் இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். தாய்லாந்து போல மற்ற நாடுகளைப் போல இது இங்கே சாத்தியம். அதனால் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை உள்ள கடலோர பகுதியை சுற்றுலா மையமாக அறிவித்து அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு மேம்படுத்தப்பட்டால் இன்னும் நமக்கான வருமானம் அதிகமாகும் என்று இந்த நேரத்தில் நினைக்கின்றோம். அதேபோல நூல் மில்கள் நூற்பாலைகள் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்காக இன்றைக்கு 6% வட்டி குறைப்பு அந்த சப்சிடி கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வரவேற்கின்றேன். அதேபோல பல்வேறு சிக்கல்களுக்கு இடையிலும் நிதி பற்றாக்குறையிலும் அந்த பற்றாக்குறையை மேலும் அதிகப்படுத்தாமல் இன்றைக்கு திறமையாக கையாண்டிருக்கிறார்கள். அதற்கு நிதியமைச்சரையும் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் நான் பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.